அப்படியே வச்சு சாஸில் முக்கி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமேட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு வச்சு இப்படி குத்தி குடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. பார்த்தீங்களா? இந்த மாரி குத்தி குடுத்தீங்கன்னா, சூப்பரா விரும்பி சாப்பிட்டுருவாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பராட்டு சோயா 65 பண்ண போறாங்க. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம சிக்கன்லாம் 65 பண்ணுத மாரி சோயால பண்ண போறாங்க. டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முதல் முறையா பார்க்க இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும் இந்த சோயா வந்து. நம்ம சைட் டிஷ்ஷா எடுத்துக்கலாம். சாம்பார் சாதத்துக்கு, ரசத்துக்கு, சும்மாவே ஈவினிங்ல ஸ்நாக்ஸா பண்ணி சாப்பிடலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள எப்படி பண்றதுன்னு 65 பண்ணதுக்கு சோயா எடுத்துருக்கேங்க. இந்த அளவுக்கு சோயா எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 லெமன் இருக்கு. இத பிழிஞ்சு ஊத்தணும் நம்ம. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமேட்டு கரம் மசாலாங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா, மைதா மாவு ஒரு 4 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 4 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் வரமிளகாத்தூளுங்க. 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் நார்மல் மிளகாத்தூள், பெப்பர் பொடி கொஞ்சம், கொஞ்சமா சாஸ். இதெல்லாம் போட்டு தான் இன்னைக்கு பண்ண போறேன். டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். வாங்க இப்போ சோயாவை நம்ம வெந்நீல போட்டு வெந்நீ வந்து நல்லா சூடாயிருச்சுங்க. சோயாவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணி விடணுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. போட்டு ஒரு 2 செகண்ட்ல நம்ம எடுத்துடணுங்க. ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. ஏன்னா நம்ம சிக்கன் 65 பண்ணுற மாதிரி பண்ண போகிறோம். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எடுத்துடலாங்க வெளியில். அப்படியே எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஆற விட்டு நம்ம தண்ணியை கொஞ்சம் புழிஞ்சு எடுக்கணுங்க. ரொம்ப நேரம் போடாதீங்க. 65 பண்ணதுக்கு லைட்டாக வெந்நீல போட்டு உடனே எடுத்துடணுங்க. நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி எடுத்தால் போதும். இப்போ மசாலா பூரா நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளே நமக்கு ஆறிடும். வந்து இதில் மசாலாவுக்கு சேர்த்துக்கலாங்க. ஒரு 4 ஸ்பூன் மைதா மாவு, 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், அப்புறமா வரமிளகாத்தூள் 2 ஸ்பூனுங்க. பெப்பர் பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். கரம் மசாலா 1 ஸ்பூன், ஒரு 1/2 லெமனுங்க புளிஞ்சு ஊற்றிக்கலாம். நல்லா புளிப்பு டேஸ்ட் இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த மாதிரி விதை எல்லாமே எடுத்துக்கோங்க. இப்போ டமாட்டா சாஸுங்க. டமாட்டா சாஸ் 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. லெமன் ஊற்றிருக்கனால கொஞ்சமாக ஊற்றினா போதும். இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க உப்பு போட்டு. நம்ம காலிஃப்ளவர் 65 பொரிக்கிறதுக்கெலாம் நம்ம போடுவோம் பாருங்கள், அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாங்க. இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு திக்காக இருக்கணுங்க. திக்காக இருந்தால் தான் நமக்கு போட்டு மிக்ஸ் பண்ணும்போது உதிராமல் கிடைக்கும். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு. சோயா புழிஞ்சு இதில் ஆட் பண்ணிடலாம். சோயா வந்து நல்லா ஆறிடுச்சிங்க. நம்ம நல்லா தண்ணி சிக்கன்னு புழிஞ்சு எடுத்துடணும். புழிஞ்சிட்டு நம்ம மசாலாலே போட்டுடணுங்க.
தண்ணி வந்து வேறு பாத்திரத்தில் பிழிஞ்சிடலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. மட்டன் சிக்கன் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி சோயா பண்ணி சாப்பிடுங்க. இதுலேயும் எல்லா சத்துக்களும் இருக்குங்க. மட்டன் சிக்கனில் இருக்கிற சத்து வந்து சோயாலையும் இருக்குது. அதனால் அது பண்ணி சாப்பிடுங்க. எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்தாச்சுங்க. தண்ணி இந்த அளவுக்கு இருக்குது, எடுத்தாச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ லாஸ்ட்டில் சீக்கிரட்டாக ஒரு பொடி ஆட் பண்ண போகிறாங்க. அதில் இந்த பொடி ஆட் பண்ணிங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு வருங்க உங்களுக்கு. வேறு எதுவும் இல்லை, அரிசி மாவு தான். 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல மொறுமொறுப்பாக இருக்குங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணுங்க. ஊற வச்சிங்கன்னா நல்லா ஊறிடும். நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் கிட்ட ஆகுறதுக்குலாம் நமக்கு ஊறிடுவோங்க. தயாராகிடுச்சு. சூப்பராகிட்டு பார்க்கையில எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க. சிக்கனில் மசாலா தடன மாதிரி இருக்குது பாருங்க. அப்படியே மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். நம்ம எண்ணெய் எடுத்து ஊற்றி ரெடி பண்ணதுக்குள்ளே ரெடி ஆயிருங்க. எண்ணெய் ஹீட்டாயிருச்சுங்க. போட்டுக்கிடலாம். 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. எடுத்து வச்சுட்டு ஒன்று ஒன்றா போட்டு விடணுங்க. ஒன்று ஒன்றா தனித்தனியாக போடுங்க. சேர்த்து போட்டேன்னா ஒன்று ஒன்றா ஒட்டிக்கிடுங்க. ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி கொடுங்க. நல்லா லஞ்சுக்கு வச்சு கொடுத்து விடுங்க. ஃப்ரை பண்ணி சைடு ஸ்டார்ட்டு மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க. ஒரு கடாய் போட்டாச்சு. கொஞ்சம் வேகட்டும். நம்ம திருப்பி போட்டுக்கலாம். எப்படி பால்ஸ் மாதிரி கிடக்கு பாருங்க. சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரியாட்டு எவ்வளோ எம்மியாக கிடச்சிருக்கு பாருங்க. அடுத்தது ஒரு மட்டும் கிண்டி கொடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சுங்க. எடுத்துக்கலாம். அப்படியே ஒரு சல்லடை கரண்டியில் வைங்க. எண்ணெய் வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பிளேட்லையாவது அல்டால் ஒரு ஜல்லடையிலையாவது வச்சுக்கிடலாங்க. நல்லா உதிரி உதிரியாக கிடச்சிருக்கு பாருங்க. ஒட்டாமல் ஒன்று ஒன்றா எடுத்து போடணுங்க. ஒன்று ஒன்றா எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாது, தனித்தனியாக கிடைக்கும். அப்படியே எண்ணெய் வடிகட்டி நம்ம ஒரு சல்லடையில் வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு சல்லடையில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் இறங்கிட்டு நம்ம தட்டிக்கிடலாம். மிச்சம் இருக்கிறது நம்ம போட்டு எடுத்துக்கலாம். சோயா பண்ணி எடுத்தாச்சுங்க. இவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்கள். பிளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம். அருமையாட்டு சோயா பண்ணியாச்சுங்க. சோயா 65 ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம். அப்படியே எடுத்து அப்படியே ஒரு இலையில மாற்றி டைனிங் டேபிள் கொண்டு வச்சா 1 நிமிஷம் கூட இருக்காதுங்க, காலியாயிரும். 1 நிமிஷம் இருக்குது அதிகம். தலைக்கு கொஞ்சம் அழுட்டு போயிடுவாங்க. அப்படியே வச்சு சாஸில் முக்கி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமேட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு வச்சு
இப்படி குத்தி குடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. பார்த்தீங்களா? இந்த மாரி குத்தி குடுத்தீங்கன்னா, சூப்பரா விரும்பி சாப்பிட்டுருவாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. சாஸ்ல முக்கி சாப்பிட்டோம்னா, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டா இருக்குங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராட்டு சோயா 65 பண்ணியாச்சுங்க. நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுங்க அத கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சாப்பிட்டு பார்க்கலாங்க. சூப்பரா இருக்குங்க. உண்மையிலேயே அட்டகாசமா இருக்கு. இந்த மாரி முக்கி சாப்பிட்டோம்னா, அருமையா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சிக்கனா, சோயான்னே தெரியல. அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும் உங்க வீட்ல. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிறாங்க. லைக் பண்ணிட்டு பாருங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். பாய்.